கேட்கணுமா? என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தயங்குறேன். என்னது? எனக்கு அந்த உரிமை இருந்தா கேட்கிறேன். சில்லி, உனக்கு அந்த உரிமை கிடையாதா? ஏன் அர்த்தமே பேசுற? பாலாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? கமான், பதில் சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர். இது ரொம்ப பொதுப்படையான வார்த்தை, குறிப்பா சொல்லு. அப்படின்னா? இல்ல எப்பவும் பாலா நினைப்பாவே இருக்கிறியன்னு கேட்டேன். அது என்ன தப்பு? அது அவர் மேல எனக்கு இருக்கிற மதிப்பை காட்டுது. அதுக்கு பேரு மதிப்பு இல்ல. போட்டோம், மரியாதை வச்சுக்கோ. அதுவும் இல்ல. பின்ன என்ன? நீயே சொல்லு. நீ அவனை நேசிக்கிற. யூ லவ் ஹிம். இதை விட பைத்தியக்காரத்தனமான அபிப்பிராயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. உனக்கு திடீர்னு வயசாயிடுச்சு நினைக்கிறேன், அதான் ஏதேதோ வளர்ற. அப்போ உனக்கும் வயசாயிடுச்சா? ஏன்னா நீயும் ஏதேதோ வளர்ன. நேத்து ராத்திரி, ஆமா, தூக்க கலக்கத்தில். அதனாலதான் சொல்றேன், உனக்கு தெரியாம உன்னையும் அறியாம நீ அவனை நேசிக்கிற. என்ன பேசுற நீ? அவர் கல்யாணம் ஆனவர் ஜோசப். அத நான் சொல்ல வேண்டியது. நீ பாலாவை பார்க்கிற விதத்துல காதல் தெரியுது, பேசுற பேச்சுல ஒரு மோகம் தெரியுது, பழகிற விதத்துல ஒரு மயக்கம் தெரியுது. நிறுத்து ஜோசப், நிறுத்து. இல்ல ஷீலா, அந்த குடும்பத்துல ஒரு குழப்பம் வர்றதுக்கோ ஒரு கலக்கம் உண்டாகிறதுக்கோ நாம காரணமா இருக்க கூடாது இல்லையா? அனுமான அர்த்தம் இல்லாதது, உங்களுடைய முட்டாள்தனமானது. இதை நீ நிரூபிச்சுட்டா என்னை விட சந்தோஷப்படுறவன் வேற யாருமே இருக்க முடியாது. ஜோசப், நான் ஒரு உண்மையான கிறிஸ்டினா இருந்தா களங்கமான எண்ணத்தோட அவர்கிட்ட நான் பழகிறது இல்லைன்னு உனக்கு நிரூபிச்சு காட்டணும், அவ்வளவுதானே? முதல்ல அதை செய், பார்க்கலாம். எப்படி நிரூபிக்கணும்? நீயே சொல்லு. ஒரு நாள் பூரா பாலாவை நீ சந்திக்க கூடாது, பேசக்கூடாது. ஒரு நாள் தானே? இதுலயே உன் கலக்கம் எனக்கு தெரியுது. ஜோசப், நீ இவ்வளவு தூரம் பேசிட்டதுனாலயே சொல்ற என்ன பந்தயம் வைக்கிற? ஷீலா, இந்த அளவுக்கு வந்துட்டதுனாலேயே நானும் இதை பந்தயமா ஏத்துக்கிறேன். இதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுடு. நீ அந்த பழக்கத்தை நிறுத்தணும், அதுக்காகவே நான் ஜெயிக்கணும். சரி, நீ தோத்து போயிட்ட? ஜோசப், இந்த சிலுவை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சதில்லை. நான் தோத்து போயிட்டா ஒரு நாள் பூரா இதை கழட்டி வச்சிடுறேன். சரிதானே? Agreed. பூஜை எல்லாம் பலமா நடக்கிறதோ? பாரா, துளசி செடிக்கு ஏன் பூஜை பண்றான்னு நோக்கு தெரியுமாமா? சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவா தனக்கு நல்ல ஆம்படையானா கிடைக்கணும்னு பூஜை பண்றா. கல்யாணம் ஆனவா தன் ஆம்படையா தன்னண்டையே இருக்கணும்னு பூஜை பண்றா. ஐதீகத்தை பாத்தியா? ஆமா, இன்னும் பூஜை ஆகவே இல்லையா? என்னது இது? சக்கரை பொங்கல். சக்கரையா? நான் தோத்து போயிட்டேன் ஜோசப், நான் தோத்து போயிட்டேன். நீ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பாலாவுக்கு போன் பண்ணி அவரு கூட பேசிட்டேன். அவரோட பேசாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இந்த ஜோ ஊது, நல்லா ஊது. இனிமே இந்த பழக்கத்தை விட்டுடுன்னு சொல்ல எனக்கு அருகதை கிடையாது. இத்தனை நாளா நீ அவனோட டென்னிஸ் விளையாடல, காதல் விளையாட்டு விளையாடி இருக்க. பெண் வர்க்கத்துக்கே நீ ஒரு துரோகி.
களங்கம் இல்லாம பழகிறதா நினைச்சு நான் அவரை காதலிச்சிருக்கேன். என்னையே நான் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். சந்தோஷமா நான் உங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் செய்ததாக இப்ப நினைக்கிறேன் ஃபாதர். ஷீலா, உன் குற்றங்களை நீ உணர்ந்துட்ட. களங்கமான எண்ணங்களை உன் மனசுல இருந்து அப்புறப்படுத்திடு. இல்ல அவரோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பங்களையாவது நீக்கிடும். ஜீசஸ், பழகிறத என்னால நிறுத்த முடியாது ஃபாதர். ஆனா தவறான எண்ணங்களுக்கு இனிமே நிச்சயமா இடம் கொடுக்க மாட்டேன். களங்கமில்லா உள்ளத்தை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுக்கட்டும். என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடட்டும். என் பாவம் மன்னிப்ப ஏத்துக்குங்க ஃபாதர். சத்தப்படி வரல என்ன சீட்டாட்ட வேண்டி கிடக்கு? மணி என்ன ஆறுது இப்போ? என்ன இழவு? சிவராத்திரி கண்ணு முடிப்படியே. சிவராத்திரியா? நாம வைஷ்ணவா, சிவராத்திரிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த கும்பம் இங்க இருந்து அனுப்புங்க. சொந்தமுள்ள ராணி இங்கிருக்கும் கண்ணி சொக்கட்டான் ராணி கலக்கம் என்ன தோழி கண் விழிக்கும் நாழி வினை என்ற விளையாட்டை நினைப்பதும் ஏனோ சந்தேகம் தானோ கொண்டார் இங்கே ஒண்ணு விழும் இடத்தினிலே ரெண்டு விழலாமோ ஒண்ணு விழும் இடத்தினிலே ரெண்டு விழலாமோ பந்தயத்தை வாழ்க்கை என்று எண்ணி விடலாமோ கலக்கம் என்ன தோழி கண் விழிக்கும் நாழி காயை வெட்டலாமா கண் விழிக்கும் நாழி கண் விழிக்கும் நாழி
பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். புதுசா ஒரு பொம்பளை பார்த்தா பல்லடிப்பாங்க. ஏன் ஒரு புடவை பார்த்தாலே போதும். இத பாரு, அந்த பொண்ணு ஷீலா கூட அவர் அதிகமா பழகுறாருன்னா என்ன காரணம்? அவ தழுக்கா இருக்கா, நீ தழுக்காரு. அப்பப்ப 4 இங்கிலீஷ் வார்த்தை பேசு, கத்துக்க. குருவி கூடு மாதிரி கொண்டே போட்டுக்க, புதிங்கால் உயரமா வச்சு செருப்பு போட்டுக்க. எல்லாம் என்கிட்ட எழுதி கொடு சீட்ல, நான் வாங்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அதிகமா நடக்காத. இந்தா குங்குமம். பானு சொல்ல விட்டு போனதே இப்ப நான் சொல்றேன். ராமாயண கதை உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மண கீழ்ச்ச கோட்டை சீதை தாண்டினான். அதனால அவ பல துன்பங்கள் அனுபவிச்சான். அதே மாதிரி எல்லா பெண்களுக்குமே ஒரு கோடு இருக்கு. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டவே கூடாது. நான் எழுந்துகிட்டா எனக்கு ஒரே இடத்துல உட்காந்து பழக்கம் இல்ல. என்ன பேசுறே? பானு ஒரு குழந்தை. மலரை பார்த்து ரசிப்பா, நெருப்பை பார்த்து ரசிப்பா. அப்படிப்பட்ட மனசு அவளுக்கு. நெருப்பு நெருப்புன்னு உணர ஆரம்பிச்சுட்டா. நிலைமை முத்தி போயிட்டதை நானும் உணர்றேன். ஆண்டி, என்ன பார்த்தா நெருப்புன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த வீட்டையே கொளுத்த வந்த நெருப்பு. நீ இங்க வர்றது நானும் விரும்பல, என் மருமகனும் விரும்பல. நேரடியாவே சொல்லட்டுமா, இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. நான் சொல்லி நீ இந்த வீட்டுக்கு வராததா இருக்க வேண்டாம். இந்த முடிவை நீயே எடுத்ததா இருக்கட்டும். தயவு செய்து போயிடு. ஷீலா, என்னம்மா ஒரு வார்த்தை கூட பதில் பேசாம போற? இன்னையில இருந்து நான் மத்தவங்கள தான் பேச விட போறேன். என்ன நெருப்புன்னு சொன்னீங்க, தண்ணி ஊத்தி அணைச்சிட்டீங்க. இனிமே நான் வெறும் சாம்பல் தான்.